தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையும் நமது பாரம்பரிய ஜல்லிக்கட்டும் பிரிக்க முடியாத ஒன்று. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் 2017ஆம் ஆண்டு கொந்தளித்து எழுந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். அந்த மாபெரும் போராட்டத்தின் பயனாக ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் வாடிவாசலில் வீரத்தை வெளிப்படுத்த காளைகளும் தங்களின் தீரத்தை காட்ட காளையர்களும் தயாராகி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் செந்தில் தொண்டமான். ஜல்லிக்கட்டு மீது அதீத காதல் கொண்ட இவர் விளாம்பட்டி அருகே உள்ள தென்னந்தோப்பில் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறார். இங்கு வளர்க்கப்படும் காளைகள் ஒவ்வொன்றும் நீண்ட நேரம் களத்தில் நின்று வீரர்களை மிரட்டும். இந்த காளைகளுக்கு பீமா, பாகுபலி, பேட்டக்காளி, சோழன், அணில், செம்மல், கரிசல், கரிகாலன், புல்லட், செம்மரை என பெயரிட்டுள்ளார் இந்த ஜல்லிக்கட்டு காதலர். அப்படியே தள்ளிட்டு வா தம்பி, இங்கிட்ட அப்படியே சைடுல வாங்க, அப்படியே இங்கிட்ட சிவகங்கை சீமையின் வீரத்தை பறைசாற்றும் காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்வதில் அசாத்திய திறமை கொண்டவை. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளுக்கு பேரிச்சம்பழம், பருத்தி விதை, புண்ணாக்கு, முட்டை, கோதுமை போன்ற சத்தான உணவுப் பொருட்கள் காளைகளுக்கு வழங்கப்படுகிறது. காளைகளிடம் சண்டையிடும் குணத்தை அதிகரிக்க நடைபயிற்சி, ஓட்ட பயிற்சி, நீச்சல் பயிற்சி, வீரர்களை முட்டி தூக்குதல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை அழைத்து செல்வதற்காக ஹைட்ராலிக் வசதியுடன் கூடிய சிறப்பு வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காளைகளை சிரமமின்றி எளிதில் ஏற்றிச் செல்லும் வகையில் இந்த வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எங்கள்கிட்ட 20-22 மாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வாங்குற மாடு உண்டு. நாங்கள் பிரைஸ் வாங்கினா சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு பிரைஸ் வாங்குற அளவுக்கு மாடு வச்சிருப்போம். நாங்கள் பிரைஸ் எதிர்பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அந்த எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் கௌரவப்படுத்தி அந்த மரியாதை கொடுப்பாங்க கலாச்சாரத்துக்கு. இது மாடு எங்களுக்கு மாடுன்னு தான் சொல்லுவோம் தவிர மாடு கிடையாது, எங்களோட புள்ள தான். அது எப்பயும் 365 நாளும் நல்ல உணவு, சிறந்த மருத்துவ குணத்தை வளர்த்துட்டு வர்றோம். ஆனால் அந்த மார்கழி மாசத்துல இருந்து ஜல்லிக்கட்டுக்கு போறதுனால இந்த உடற்பயிற்சிலாம், நீச்சல் போடுறது, மண் குத்துறது, வடம் போட்டு விளையாடுறது, இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையா ஒரு விளையாட்டு மாடுபிடி வீரர் போலவே ஒரு பொம்மையை தயார் செய்து அதை வடத்துல போட்டு மாடை பாய்ச்சல் காட்டி பழக்கணும். அதே மாதிரி சினிமா துறையில இந்த நடிகைகள் மட்டுமே கேரவான் பயன்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஈச்சர் வண்டியில ஒரு 6 அறைகள் தயார் செய்து ஒரே நேரத்துல 6 மாடுகளை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போற மாதிரி ஏசி ரெடி பண்ணியிருந்தோம். மாலை முரசு செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் சரவணராஜா மற்றும் சந்துரு.